முதலாளிப்பேட்டை பாலம் போட்டுறாங்க. ஏற்கனவே நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், பாலம் வந்து கட்டது சரியில்லை, கிராக் ஆகுது. என்ன பண்ணாங்க, முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிற மாதிரியா கிராக்கா இருந்ததெல்லாம் போட்டு இப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்க, மேல வந்து தார் ஊத்திருக்காங்க. எப்போதுமே சிமெண்ட்ல வந்து தார் வந்து பிடிக்காது. இது தெரியாத ஒரு இன்ஜினியருக்கு எங்க விட்டு பணம், எங்களுடைய பணம், எங்களுடைய வரி பணம், மக்களுடைய வரி பணம் இந்த மாதிரி பண்ணி இது மாதிரி பண்ணி வீணாக்கி வச்சிருக்கால. இது யாரு கேட்கறது? சிமெண்ட் ரோடு மேல தார் ரோடு போட்ட விஞ்ஞானி யாருடா? சாலையில் விழுந்த பள்ளத்தை பேப்பரில் எச்சில் தடவி ஒட்டி காட்டி பாடம் எடுத்த தனி ஒருவன். பேப்பர் போட்டு நாக்க வச்சு ஒட்டுவாங்க தெரியுங்களா? இந்த மாதிரி தான் ஒட்டணும், இந்த மாதிரி ஒட்டணும். சின்ன வயசுல நாங்க விளையாட்டான்னு கேக்குறேன். பாலம் சரியாயிலன்னு சொல்லி இது பண்ண, அதுக்கான நடவடிக்கை எடுக்குது பண்ணாம மேல ஒரு ரோட போட்டா சரியாயிடுமா? இப்ப யாரு இது பதில் சொல்றது? இது கொஞ்சம் கொஞ்சமா பேத்துட்டு போகுமே. யாரு சின்ன வயசுல குழந்தைங்களை விளையாட்டு மக்களோட வரி பணம் எங்களுடைய பணத்துல விளையாடுறீங்க. எங்க பணத்துல கொள்ளையா அடிக்கிறீங்க. இந்த மாதிரியே ஒட்டுவாங்க. ஒற்ற பாலம் யார் வீட்டு பணம்? மக்கள் வரி பணம். பாலம் கட்டியதில் மிகப்பெரிய ஊழல் முறைகேடு நடந்துள்ளது என்று அதிகாரிகளை லெப்ட் அண்ட் ரைட் வாங்கிய சம்பவம். மக்களுடைய வரி பணம் இந்த மாதிரி பண்ணி இது மாதிரி பண்ணி வீணாக்கி வச்சிருக்கால. இது யாரு கேட்கறது? சின்ன விஷயம். பெரிய பெரிய இன்ஜினியரிங் படிச்சவங்க இருக்கிறாங்க, 1.5 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. சரி, ரோடு போட்டீங்க, தண்ணி போறது வழி இருக்குதா? எங்க பணம்? உழைச்சு சம்பாதிக்கிற பணம், எல்லாத்துக்கும் வரி கட்டுறோம். மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு தான் வந்து அரசாங்கமே தவிர, அரசாங்கம் வந்து மக்களுக்காக தவிர மக்கள் வந்து அரசாங்கம் கிடையாது. மக்களுக்கு நல்லது செய்யணும் தான் அரசாங்கம். தயவு செஞ்சு இந்த பாலம் கட்டுறதே முறைகேடா கட்டி இருக்கிறாங்க. ஊழல், லஞ்சம், கமிஷன். 1 கோடி ரூபாய்க்கு ரெண்ட் எடுத்தா 40% கமிஷன். ஊழல், இதாலே வீணா போயிடுது பாண்டிச்சேரி. புதுச்சேரியை சேர்ந்தவர் சமூக ஆர்வலரான சுத்தம் சுந்தரராஜன். இவர் இயற்கைக்கு மாறாக என்ன ஒரு குறைகள் நடந்தாலும் அதனை அரசுக்கும் அதிகாரிக்கும் சுட்டிக்காட்டி மக்கள் நலன் சார்ந்து பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் மரப்பாலம் அருகே உள்ள 100 அடி சாலை மேம்பாலத்தின் சிமெண்ட் ரோட்டில் உள்ள கரைகள் பெயர்ந்து அடிக்கடி ரோடு குண்டும் குடியுமாக காணப்படும். சில நேரங்களில் பாலத்தின் மேல் உள்ள கம்பிகள் தெரியும் அளவிற்கு பள்ளங்கள் ஏற்படும். அவ்வப்போது சிமெண்ட் வைத்து பூசி பொது பணித்துறை அதிகாரிகள் சாலையை சரி செய்து வந்தனர். ஆனால் தொடர்ந்து 2 வருடத்திற்கு மேலாக இதே நிலை நீடித்ததால் தற்போது சிமெண்ட் சாலையில் தார் சாலை போடப்பட்டது. இந்த தார் சாலையிலும் தற்போது வாகனங்கள் செல்லும் போது பள்ளங்கள் ஏற்பட்டதை அறிந்த சமூக ஆர்வலரான சுத்தம் சுந்தரராஜன் இன்று 100 அடி சாலை மேம்பாலத்திற்கு சென்று சாலையில் இருந்த பள்ளத்தை சுட்டிக்காட்டி கையில் இருந்த பேப்பரில் எச்சில் தடவி ஒட்டி அதிகாரிகளுக்கு பாடம் எடுத்தார். மேலும் மழை பெய்யும் போது சாலைகளில் உள்ள மழைநீர் செல்லும் வழிகளையும் தார் சாலையால் மூடப்பட்டுள்ளதால் அதையும் சுட்டிக்காட்டி சிமெண்ட் ரோடு மேல தார் ரோடு போட்ட விஞ்ஞானி யாருடா என்று அவர் சுட்டிக்காட்டும் வீடியோ தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. பாலம் போட்டு தண்ணி போறது எங்க வழி? இப்ப இது மழை பெய்யுற தண்ணி இதுல போகணும். இதுல போறது எங்க இருக்குது? இது யாருடைய வேலை? இது இந்த மாதிரி அடைச்சிருந்தா இங்க மழை பெய்யுற தண்ணி நின்னுதுன்னா இது அப்படி பேசுறத அதே மாதிரி வந்து பாலத்து மேல தார் எண்ணிக்கும் ஒட்டாது. மழை பெய்யுது பாரு. எல்லாமே அடிச்சு நிக்குது.